இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு லவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிய விட்டுக்கோங்க. 10-15 போல் சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டும் 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்த உடனேயும் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு 2 எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம வீட்டு நல்லா வாசனையான மீன் குழம்போட சீக்ரெட் மசாலாவான சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. சோம்புத்தூளை கலந்து விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற மீன்களை அதில் சேர்த்துக்கலாங்க. மீனை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு கமன்னு வாசனையோட கிராமத்து மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டு மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மீன் குழம்பு செய்ய முடியாதவங்க உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு ஷேர் பண்ணி செஞ்சு தான்னு கேளுங்க. நில்லுங்க, முக்கியமான விஷயம், நிறைய பேர் நம்ம வீடியோவுக்கு லைக் போடுறீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.